வணக்கம் உறவுகளே. இந்த வீடியோ எதை பற்றின்னு சொல்லி சொன்னால், நாங்கள் இப்போது இருக்கிற இடம் வந்து ஈஞ்சம்பக்கம். இந்த ஈஞ்சம்பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் வந்து இன்றைக்கி தீ மிதிப்பு திருவிழா நடைபெற்றது. சரி, அதுக்கு நாங்கள் போயிருந்தோம். சரி, அதான் வீடியோ எடுத்து போகிறோன்னு பாருங்கள். இந்த கோயிலினுடைய நேம் வந்து துணுக்கானத்தனம்மன் கோயில். உண்மையாகவே அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு கோயில் வந்து குட்டியாக தான் இருக்கும். ஆனால் வருஷம் திருவிழா நடக்கும். ஃப்ரைடே வந்து பால் குடம் எடுப்பாங்க. மத்தியானம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வந்து கூழுத்துவாங்க. சாயந்தரம் வந்து பூ மீது திருவிழா நடக்கும். உண்மையாகவே ஒவ்வொரு பக்தர்களும் அவ்வளவு உண்மையாகவே அதை நம்மளுடைய மனசில் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடக்கும். அது அவங்கவுங்க விருப்பப்படி அவங்கவுங்க நேர்த்திக்கடன் பண்ணி இது பண்ணுவாங்க. மாலை போட்டு சாமி நேர்ந்து தீ மிதிப்பாங்க பாருங்கள். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நம்ம தீ மிதி ஸ்டார்ட் ஆகும்போது மழை தூரும், ஆனால் மழை வராது. அது கடவுளோட ஆசீர்வாதம் என்று தான் நாங்கள் நினைப்போம். உண்மையாகவும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த கோயில் தான் இந்த கோயில். பாருங்கள், லைட்ஸ் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம இப்போ இந்த கோயில் வந்து ஈசிஆரில் இருக்குது. ஈசிஆர் ரோட்டில் மெயின் ரோட்டில் தான் இருக்குது. நம்ம இப்போ கோயிலில் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். பாருங்கள், வண்ண விளக்குகள் எவ்வளோ அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருக்குது. கூட்டமும் நிறைய கூட்டம், எல்லா இடத்துலேருந்தும் வருவாங்க. பால்காவடி, தூக்காவடி எல்லாமே நடக்கும். உண்மையாகவே பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மனதுக்கு ஒரு நிறைவாக இருக்கும் இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது. பாருங்கள், அங்கே காவல் அதிகாரிகளும் பாதுகாப்பு காரணமாக வந்திருக்கிறீனும் அவங்களுக்கும் இருக்காங்க. பாருங்கள், எவ்வளோ லைட்ஸ் எல்லாம் இருக்குது. லைட்டெல்லாம் போட்டு எவ்வளோ பாதுகாப்பாக நம்மளை மக்கள் ஒத்துழைப்போடு இது நடந்துகிட்ருக்குது. இந்த இடத்துல வந்து காவடி, இது தூக்கு காவடி வந்து அளவு குத்தி இது பண்ணி வேல் குத்தி இது பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் இந்த கூட்டமாக இருக்குது பாருங்கள். உண்மையாக பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக நல்லா இருக்கும். என்றைக்கு சண்டே என்றபடியாக எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு பிடிச்சமான இடங்களுக்கு போகும்போது தானே நமக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கோயில்லையும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு சொல்லி பாருங்கள். பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கும். இந்த கோயில் உண்மையாகவே நம்ம எந்த ஆலயத்துக்கு சென்றாலுமே நமக்கு ஒரு மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்கும். பாருங்கள், இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னென்ன புதுவிதமான இதுகளெல்லாம் இருக்குன்னு சொல்லி தெரியும். இப்போ பாருங்கள், ஆடுவாங்க. அப்புறம் நமக்கு இதே ஆடும். நில்லுமா. சரி, போய் பேசலாம். அப்புறமா இங்கே கூப்பிடு சாமி.
பாருங்கள் நல்லா கொழுந்து விட்டு இந்த விறகடுப்பு விறகுலன்னா அவங்க தீ மிதிப்பாங்க. பார்க்கும்போதே இந்த விறகுலாம் அடுக்கி நல்லா அது எரிஞ்சு நல்லா தணலாக தகதகன்னு வந்தோன்னா அதை வந்து பரவி அதுக்கு மேலே நடப்பாங்க. பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள். முருகன் வரும், அம்மன் வரும். சரி, நம்ம அந்த வாசல் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் எலுமிச்ச மலத்திற்கு கற்பூரமா எலுமிச்ச மலை கொஞ்சம் எடுத்து கொடுங்க. கொஞ்சம் வழியிடுங்க பக்தர்கள், கொஞ்சம் வழியிடுங்க. முருகனுக்கா முருகனுக்கா முருகா முருகா வேலனுக்கு கந்தனுக்கு கடமனுக்கு பாலனுக்கு வேலனுக்கு வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேல்வேல் முருகா வேலனுக்கு கந்தனுக்கு கடமனுக்கு பாலனுக்கு வேலனுக்கு கந்தனுக்கு கடமனுக்கு பாலனுக்கு
பாருங்கள் கரகம் தூக்கி வச்சுருக்காங்க. முதல்ல வந்து இந்த அம்மன் தான் முதல்ல இறங்குவாங்க. அதுக்கப்புறமாட்டா மற்ற ஒரு பக்தர்கள் வந்து திருவிழாவில் கலந்துருவாங்க. பாருங்கள் கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அந்த கரகத்தை அம்மனை தலையில் தூக்கி வச்சு அவ்வளோ ஒரு உற்சாகமாக இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் அவ்வளோ சந்தோஷமாக பண்ணுறோடைய அதில் நம்மளோட அருள் கிடைக்குது. இதே மாதிரி உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை பார்க்குறவங்க நான் பெற்ற இன்பத்தை நீங்கள் எல்லோரும் பார்க்கணும்னு சொல்லி நான் மனசார வேண்டுகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக அம்மனோட அருள் கிடைக்கும். இப்போ நம்ம நேரடியாக போய் பார்க்க முடியாது, எவ்வளோ சூழ்நிலைகள் இருக்கும், பார்க்க முடியாது. இதை வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறதுனால நிறைய பேருக்கு பார்க்கக்கூடிய ஒரு இது இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். பாருங்கள் இந்த அம்மா தான் இறங்க போகிறாங்க. அங்கே பாருங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுங்களா அதை தணரெல்லாம் இப்போ இது பண்ணி இது பண்ணிட்டு பாருங்கள். இதில் தான் இப்போ வந்து அம்மா வந்து முதல்ல இறங்க போகிறாங்க. பாருங்கள் அம்மா இறங்கினதுக்கு அப்புறமாட்டா ஒவ்வொரு பக்தர்கள் வந்து அவங்க பூச்சி தெரியும். அவசரப்படாமல் நம்ம டிவியில் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். அதனால் ஒவ்வொருத்தருக்கு வருகிறாரு. அந்த டிவியில் வந்து டிவியில் வந்து இறங்கி போவாங்க. பாருங்கள் இப்போ மக்கள் வந்து இறங்கி போயிருக்காரு. அவர் கொஞ்சம் காலிதான் இருக்கிறவங்க கூட அவரோட பிரதரும் அவர் இறங்குவார். பாருங்கள் இப்போ அவர் இறங்கினதுக்கப்புறமா அந்த தணறுகளெல்லாம் இருக்கிற வெப்பம் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணி அதுக்கப்புறமா அடுத்த பக்தர் இறங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு பக்தர்களாக இறங்கி பூமி திருவிழா வந்து நல்லபடியாக சந்தோஷமாக முடிகிறது. ஓகே மக்களே, இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். உங்களால் தொடர்ந்து பார்க்க முடியும். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்பவே முக்கியம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் நம்மளால் மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கிடைக்கும். அதனால் தொடர்ந்து என்னுடைய வீடியோவை நீங்கள் முழுசாக பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டை நீங்கள் கொடுப்பீங்களன்னு நான் மனசார நம்புகிறேன். ஓகே மக்களே, நன்றி, வணக்கம்.